கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். காதலும் கடந்து போகும், சேதுபதி, நானும் ரவுடிதான், இப்படி தொடர்ந்து வெற்றி படங்கள்ல நடிச்சிட்டு வராரு விஜய் சேதுபதி. இந்த படங்களுடைய ஷூட்டிங்ல இருக்கும்போதே விஜய் சேதுபதி மற்ற படங்கள்லயும் நடிச்சிட்டு வந்தாரு. முதல் படத்துல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு படத்திலையும் வித்தியாசமாகவும் குடும்பம் பாகான கதைகளையும் தரக்கூடிய இயக்குனர் வசந்த். இயக்குனர் வசந்த் இப்போ சிவரஞ்சனியும் சில பெண்களுன்ற திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்கிட்டு இருக்கிற இந்த படத்துல நித்யா மேனன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே பார்வதியும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருஷ்டி டாங்கே இப்போ ஹீரோ சாந்தனு கூட முப்பரிமாணம்ன்ற படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தை இயக்குறாரு அதிரூபன். நம்பிக்கையோடு வரும் புதுமுக நடிகர் நடிகைகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் நம்பிக்கையையும் வரவேற்பையையும் தரக்கூடியவங்க தமிழ் ரசிகர்கள். அதனால தான் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் அறிமுகமாயிட்டே இருக்காங்க. தமிழ், தெலுங்கு இந்த 2 மொழிகள்லையும் நடிச்சிட்டு வர நடிகை பாரத நாயுடு. இவங்க தன்னுடைய அடுத்த படங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றத இப்போ பார்க்கலாம். This is Bharatha Naidu from Hyderabad. நான் தமிழில் ஹீரோயினாக மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி தேன் மிட்டாய் ஜே பாஸ்கர் சார் டைரக்ஷனில் நான் அந்த மூவிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வில்லேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்ட், லைக் ஸ்கூல் கேர்ளாக பண்ணியிருக்கேன். தென் அனதர் ஒன் அட்ரா மச்சான் விசில், அதில் வந்து டைரக்டர் திரைவண்ணன் சார், அதில் 2 லீட்ஸில் 1 ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் ஒன் நிரஞ்சனா, நிரஞ்சனா மூவியில் நிரஞ்சனா ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெஸ் மீட் வந்து இது மூலமாக மற்ற பேனர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பாரதாங்கிறவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஒரு படத்தின் படப்பிடிப்பு முடிஞ்சு அந்த படம் வெளிவருவதற்குள் தன்னுடைய அடுத்த படத்தில் நடிக்கக்கூடியவர் நடிகர் விஜய். இவருடைய திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் இன்னைக்கு நடக்குது. இந்த படம் ஏப்ரல் மாதம் திரைக்கு வரவும் இருக்கு. அதற்குள்ளேயே விஜய் தன்னுடைய 60வது திரைப்படத்தின் வேலைகளை தொடங்கிட்டாரு. பரதன் இயக்க இருக்கிற இந்த படத்துல ஜெகபதி பாபு வில்லனாகவும் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாகவும் நடிக்கிறாங்க. பாகுபலி படத்தின் சிறப்புகளும் அதனுடைய வெற்றியும் உங்களுக்கே தெரியும். இந்த படத்துல ஸ்ரேயா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. பாகுபலி 2லையும் ராணாவின் மனைவியா ஸ்ரேயாவுடைய கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவர். இந்திய மொழிகளில் நடிப்பது மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளின் சிறந்த படங்களை தமிழில் ரீமேக் செய்யக்கூடிய நடிகர் பிரகாஷ் ராஜ். மராத்திய மொழியில் வெளிவந்து வெற்றி அடைந்த திரைப்படம் நட் சாம்ராட். நானே பட்டேகர் தயாரித்து நடித்திருக்கும் இந்த படத்தை தமிழில் ரீமேக் செஞ்சு தயாரித்து நடிக்க இருக்காரு பிரகாஷ் ராஜ். இர்ஃபான் ஹீரோவா, தீக்ஷிதா ஹீரோயினா நடிக்க விஜய் ஆனந்த் இயக்கியிருக்கும் திரைப்படம் ஆகம். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வெளிவந்தது. We are producers from Joestar Enterprises. We are entrepreneurs. We are NRIs from London and we have done different projects. We wanted to do our theme to the public. Be aware for the parents, be aware what your sons, your daughters, when they are seeking job abroad or studying abroad, what are the chances of getting deceived. So that we shown up to some extent. So please be aware of it. I'm Hema and sir is Koteswar Raju. We are producers of Joestar Enterprises Limited. Agam the first film to be released in Joestar banner. Parents வந்து அப்ராட்ல ஜாப்னு உடனே ரொம்ப பேராசை கூட நிறைய இருக்கும். இப்போ வந்து மாறிட்டு இருக்கு இந்தியா வந்து இந்தியாவில் என்ன தான் இல்லை, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது இந்தியாவில். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அவேர்னஸ் வரணும். நல்லா வந்துட்டு எல்லாரும் வந்து அப்ராடுக்கு போகிறதுல தப்பே இல்லை. ஆக்சுவலாக வந்து பிரெயின் ட்ரெயின் ஆக்கக்கூடாது. நம்ம இந்தியன் இந்த நாலேஜ் டெரரிசமை பற்றி தான் மூவியே. என் பேர் டாக்டர் வி விஜயானந்த் ஸ்ரீராம். நான் ஆகம் படத்தோடைய டைரக்டர். ஆகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா அரைவல், ஒரு புதிய கான்செப்டை இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால ஆகம்னு டைட்டில் வச்சுருக்கோம். படம் வந்து சோஷியல் கமர்ஷியல் த்ரில்லர். இது வரைக்கும் இந்தியன் சினிமா பார்க்காத
ஒரு டீப் கான்செப்டை ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக படத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இர்ஃபான் பேசுகிறேன். உங்களை சாயின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு MBA ஸ்டூடெண்ட்டாக ப்ளஸ் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு யூத்தாக அந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கேன். இது வந்து விஜய் ஸ்ரீராம் சார் இயக்கியிருக்காரு. விஷால் சந்திரசேகர் ஜில் ஜங் ஜக் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒரு சோஷியல் த்ரில்லராக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னில் படம் வந்திருக்கு. நான் தீக்ஷிதா. ஆகம் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். ஐம் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். காலேஜ் இப்போ தான் முடித்தேன். ஐ ஹவ் பின் மாடலிங். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ஹோம்லி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரியான கேரக்டர், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். இந்த படத்தில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ யாருக்கும் நான் அப்பாவாக நடிக்கலை. இது கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இதில் வந்து ஹீரோயின் இருக்கிறாங்க, பட் அந்த சைடில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த சைடில் என்னோடய ரோலுங்கிறது வந்து சில அவேர்னஸ் கன்சர்ன்டு இஷ்யூஸை நான் எடுத்து போராடுறேங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஜாப் ஸ்கேம் பற்றி எடுத்திருக்காங்க. ஸோ my character is I'm playing a corporate agent character. She's a very bold girl as well, and at the same time very sweet innocent girl. She sacrificed her life because of her love. So yeah, என் ரோல் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்கேன். சும்மா வந்துட்டு நில்லுட்டு உட்காந்துட்டு போக மாதிரி ரோல் கிடையாது. ஸோ ஐ பிளேட் ஏ வெரி இம்பார்ட்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஸ்ட்ராங் ரோல் பண்ணியிருக்கேன். இளைஞர்கள், இந்த காலத்து இளைஞர்கள் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும், இந்தியாவிலே இருந்தால் இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நடுநிலைப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான காமெடி, ரொமான்ஸ், லவ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அதுக்கு நடுவுலையும் இந்த கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சோஷியல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஜெயம் ரவி ஹன்சிகா நடிக்க லக்ஷ்மண் இயக்கியிருந்த திரைப்படம் ரோமியோ ஜூலியட். லக்ஷ்மண் இன்னைக்கு போகன் படத்துடைய ஷூட்டிங்கை துவங்கியிருக்காரு. இந்த படத்துலையும் ஜெயம் ரவியும் ஹன்சிகாவும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இவங்க கூட அரவிந்த் சாமி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை தயாரிக்கிறாரு பிரபுதேவா. புது திரைப்படங்கள் வெளிவர மாதிரியே தமிழ் சினிமாவில் புது கதாநாயகிகள் அறிமுகமாயிட்டே இருக்காங்க. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்க தனுஷ் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படத்தில் மலையாள நடிகையான மேகா ஆகாஷ் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே பாலாஜி தரணிதரனின் ஒரு பக்க கதை படத்தில் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் திரைப்படம் சவாரி. கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர்ல பரிசு பெற்ற குஹன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தயாரிச்சிருக்காரு கார்த்திக் பாலன். கார்த்திக் யோகி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். நான் என்டர்டெயின்மெண்ட் பிரதர்ஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சார்பாக கார்த்திக் உங்க முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். முரளி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் தான் இந்த படத்துக்கு எல்லாமே. இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து எங்களோட சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு படம் வந்திருக்காது. மோரோவர் எந்த ஒரு செலிபிரிட்டியோ இல்லை வேறு ஒரு படத்தில் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இருந்தோ ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ரொம்ப புதுமையாக அந்த படம் வந்திருக்கு. ஹலோ கைஸ், நான் சவாரி படம் டைரக்டர் கோன் பேசுகிறேன். ஆக்சுவலி கலைஞர் டிவிக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நாளைக்குனர் மூலியமாக தான் எனக்கு இந்த படமே கிடச்சிது. நான் நாளைக்கு சீசன் 3 ரன்னர் அவார்டு வாங்கினேன். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு சவாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. படத்தை பற்றி சொல்லணும்னா, படம் வந்து ஒரு சைக்கோ ரோல் த்ரில்லர் காமெடி ஜானர். இது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானர். இது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது ஜானர்னு சொல்லலாம். படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. This is your very own Sanam Shetty. The whole look and feel of the film is completely like a Hollywood flick. So உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் ஃபிலிம்க்கு ஒரு சேஞ்சாக இருக்கும். ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கான்செப்ட் அண்ட் த்ரில்லரில் வர சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் சவாரி அண்ட் என்ஜாய். என் பேர் கார்த்திக் யோகி. இந்த படத்தில் 2 லீடில் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். ரவி அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படத்தில் வந்து கார் தான் ஹீரோ. அந்த காருக்குள்ளே ஒரு 3 பேர். அந்த 3 பேரில் நானும் ஒருத்தன்னு வச்சுக்கலாம். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது குஹன் சினிப்பன். நம்ம கலைஞர் டிவியில் நடந்த நாளைய இயக்குனர் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியோட சீசன் 3 அவர் ரன்னர் அப்பு. அதே சீசனில் நான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினேன். கலைஞர் டிவி எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் தான் எங்களை இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைனா எங்களால் வந்திருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், கார்த்திக் சுப்ராஜ் நலன் எல்லாருமே, விஜய் சேவி சார் எல்லாருமே இங்கே தான் வந்தாங்க. அதே பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்து இன்றைக்கி படத்தை ரிலீஸ் பண்ணுறது லெவலில் எங்களை வளர்த்து விட்ருக்காங்க. மதிவானன் பேசுகிறேன். சவாரி படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஒரு யங் டீம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வேலை பார்த்தாங்கன்னா எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் வரும்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. படத்தை பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் போடுங்க, ட்விட்டரில் போடுங்க. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு உங்களோட ஆதரவு தேவை. என் பேர் ராஜாராணி பாண்டியன். ராஜாராணி படம் முடித்த உடனே இதனுடைய இயக்குனரும் நண்பர் கார்த்திகை வந்து என்கிட்ட அந்த கதை சொல்லி கொடுத்தாங்க.
மறுபடியும் போலீஸு அப்படின்னா எல்லா படத்துலையுமே போலீஸாக தான் நடிக்க கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கினேன். ஆனால் கதையை சொல்லிட்டு கேட்ட பின்னாடி இதில் நான் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஹீரோ கூட தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ரன்னிங் ரோல் தான் இந்த இது. ரொம்ப வித்தியாசமான ஒரு தமிழ் சினிமா பார்க்காத ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. செடியன் சார் போன்ற மிகப்பெரிய டெக்னீஷியன்களும் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்காங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. வழக்கமாக காமெடி பண்ணிட்டு கலாட்டா பண்ணிட்டு போகாமல் இந்த படத்தில் சின்னதாக இருந்தாலும் நச்சுன்னு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணி. இன்னைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.